அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை, சூரியன், குரு, சுக்கிரன். இந்த 3 கிரக நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்ற இந்த 2ஆம் இடத்தில் இந்த 3 கிரக சேர்க்கை நிகழ்வு ஏற்பட போகுதுங்க. இந்த 3 கிரக சேர்க்கையினால் உங்களுடைய மேச ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான புகழ், செல்வாக்கு, ஆடம்பரம், ஒரு மேன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி அப்படின்னா மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். காலபுருஷ தத்துவத்திலேயே முதலாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய ராசி மேச ராசி. உங்ககிட்டங்க வீரியம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அது முடிக்காமல் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு வைராக்கியம், தன்னம்பிக்கையும் அதிகமான ஒரு அக்கறையோட தெளிவோட இருக்கக்கூடிய ராசி தான் மேச ராசி. ஆனால் எல்லாருடைய வார்த்தையும் கேட்பீங்க. ஆனால் சில இடத்துல பொய்யை சொன்னாலும் நம்பிக்குவீங்க. ஆனால் உங்களால் மற்றவங்க தான் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களால் நீங்கள் எந்த விதத்துலையும் நமக்கு ஒரு நன்மை நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. காரணம் என்ன? செவ்வாய் பகவான் உங்களால் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, ஆனால் மற்றவங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது மிக மிக குறைவு அப்படிங்கிற நிலையில் தான் இருக்குது மேசராசி நேயர்களுக்கு. ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த 3 கிரக சேர்க்கை அப்படின்னா இது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் கிடையாதுங்க. 9 நவ கிரகங்களிலேயே குரு பகவான் அப்படின்னா தனக்காரகன், புத்திரக்காரகன். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னா 2ஆம் அதிபதிக்கு, அதாவது ரிஷபத்துக்கு சுக்கிர பகவான் தான் ஆட்சி. உங்களுடைய தனஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான். அப்போது உங்களுக்கு, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானும், 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும், அதே சமயத்தில் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவானும், இந்த 3 கிரக சேர்க்கைங்க இப்போ வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இணைய போகுதுங்க. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 24 நாட்களுக்கு, அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த 3 கிரக சேர்க்கை அமையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியை ஆட்சி நிலையில் இருந்து பஞ்சமாதிபதியும், அதே சமயம் உங்களுக்கு அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் இணையக்கூடிய இந்த காலகட்டம், பாக்கியஸ்தானத்தும் எல்லாமே இந்த 3 கிரக அமைப்பு உங்களுக்கு பெரும் செல்வாக்கு மிக்க காலகட்டமாக அமைய போகுதுங்க. இந்த தருணம் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு சில தடுமாற்றங்கள் சந்திச்சிங்களோ அந்த தடுமாற்றத்தை எல்லாமே சரி செய்து குறைகளை சரியாக்கி, அதே மாதிரி பணம் நெருக்கடிகள், தன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் நம்மளுடைய பணமே நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரியாக நிற்க மாட்டேங்குது. நம்மளால் ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான சில மூலதாரணங்களை நம்மளை சரிப்படுத்த முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற கட்டம் நிலை மாற்றங்கள் எல்லாமே மாறுதல் அடைஞ்சு ஒரு செல்வாக்கு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனால உங்களுடைய முழுமையான முயற்சி
கண்டிப்பாக எதிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலகட்டமாகவே கடந்த காலத்தில் எவ்வளவு தடுமாற்றங்கள் நீங்கள் சந்திச்சிங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தது. இன்னொரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தது. குரு ஜென்மத்தில் இருந்தது. இந்த 1 வருஷ காலம் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. உங்களுடைய அமைப்பு எப்போவுமே ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா முடிப்பீங்க. ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் எவ்வளவு நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்தாலும், ஒரு சொந்தமாக நீங்கள் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் லாபங்கிறது குறைவாக இருக்குது, வரவுங்கிறது அதிகமாக தெரியுது. ஆனால் கடைசியில் மிச்சம் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சில பேருக்கு பார்த்தோம்னா மேஷராசினியர்களுக்கு என்ன தொழில் செய்து இன்றைக்கு என்ன நம்ம பலன் அடைஞ்சோம், கடன் தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அடையக்கூடிய நிலையில் இருக்குது. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம் சம்பளம், ஆனால் உங்களுக்கு மாத கடைசியில் பார்த்தா அந்த மிச்சம் இல்லை. வரவு வந்தது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. மாதிரி நமக்கு எது ஆரம்பித்தாலும் அதில் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதோ நமக்கு சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற மன வருத்தங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அது குறிப்பாக வேலைக்கு போகக்கூடியவங்க இன்றைக்கி நீங்கள் திறமையவள், ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே உங்களுக்கு சனி பகவான் தாங்க. அப்படின்னா உங்களுக்கு இரும்பு இயந்திரம், மெஷினரி ஐட்டம், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அது மட்டும் கிடையாது, தூர பிரயாணங்கள் போய் தொழில் செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நீங்கள் 10 பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அந்த 10 பேரில் நம்பர் 1 வரக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஆனால் நமக்கு என்னன்னா வேலை செய்கிற பக்கம் ஒரு சிறப்பாக நமக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஆரம்பத்தில் எடுத்த பேர் இப்போ நமக்கு கிடையாது. காரணம்னா நீங்கள் சரியில்லாமல் வேலை செய்யாமல் போகல, ஆனால் நீங்கள் கரெக்டாகவே செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு வேலை இழப்பு, இல்லையா அந்த வேலை நல்லா செஞ்சாலும் நம்மளை யாராவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா அந்த இடத்துல வேலையே இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. சில பேர் பார்த்தோம்னா வேலை இருந்த வேலையை விட்டுட்டுங்க இப்போ புதுசாக ஒரு வேலை தேடலாம்னாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைச்சாலும் 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை இருக்க முடிய மாட்டேங்குதுங்க. என்னென்ன தெரியலைங்க. தப்பாக பண்ணுறவங்களுக்கு, உண்மையில அடுத்தவங்களுக்கு மோசம் பண்ணுறவங்களுக்கு, துரோகம் செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் புகழ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் என்னவோ தெரியல, இது 1.5 வருஷ காலகட்டமாகவே அதிகமான சில சிக்கல்கள் சந்திச்சுட்ருக்குறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசினியர்கள் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு, பணவரவு, தொழில் ரீதியில் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாடு வாழ்க்கை, அயல்நாடு வாழ்க்கை, தூர பிரயாணங்கள்னால் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு கரெக்டாக 2ஆம் இடத்துலேருந்து பார்க்குதுங்க. சுக்கிர பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளி வட்டாரம், அயல்நாடு பிரயாணம், வெளிநாட்டில் போய் வேலை, ஏற்கனவே நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேங்க, இங்கே வேலையே இல்லைங்க, என்னவோ தெரியலைங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் அற்புதமாக ஒரு செஞ்சிட்ருக்கிற வேலையிலேயே சிறப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான வேலை அமைஞ்சதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நிச்சயம் ஏற்பாடு ஆகுங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா சிலருக்கு அரசாங்கத்துறையில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கீழ் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய வேலையும் உங்களுக்கு பொறுப்பெடுத்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய வேலையும் கச்சிதமாக பரவாயில்லன்னு பாராட்டு வாங்குற அளவுக்கு நீங்கள் வேலையை செய்வீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு வேலையில் அதாவது மன அழுத்தம், அதே நேரத்தில் நீங்கள் சரியாகவே செஞ்சாலும் உங்கள் மேலே வேலையின் பளு சுமைகள் அதிகமாக்குறது, அலைச்சல்கள் அதிகமாக்குறது, அதாவது இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை செய்யக்கூடிய
செய்யக்கூடியது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வேலை மேலேயே ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டமெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு 2 வருஷ காலகட்டமாகவே அப்படி தான் இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஒரு 8 மாதத்துல இருந்து என்னன்னு தெரியல, நாம் எது சொன்னாலும் தப்பாக போகுது, எதை பேசினாலும் அது குறையா ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய சூரிய பகவான் பஞ்சமாதிபதி ஸ்தானம் உங்களுடைய அதாவது பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்ந்ததுனால உங்களுடைய பேச்சுக்கு பலம் சேரும், உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கை மேலே வந்த பலன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக சொல்ல போனால் இன்னுமே அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஏஜென்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே நேரம் பேச்சு மூலியத்தினால தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வக்கீல் லாயர் சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துக்கு அதாவது தேவையான சில விஷயங்கள் உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆரம்ப காலத்தில் இருந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள்னால சில வில்லங்கம் இருக்குதுங்க, சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருந்தும் அது முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அதாவது மற்றவங்களால நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் நம்மளை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போயிட்டு இருக்குது. இதனால் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு சிக்கல்கள் எல்லாமே சிக்கிட்டு இருக்கிறோங்க. ஒரு பக்கம் பார்த்தா தொழிலில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே மிச்சம் வைக்க முடியல. இப்போ கடன்காரன் ஆகிட்டோம். இன்றைக்கி கடனை கட்டுறதா இல்லை நமக்கு தொழிலை தடப்படுத்துறதா இல்லையா நம்மளுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னா வம்பு வழக்கு சிக்கல்கள் எல்லாமே தீரவே மாட்டேங்குது. அப்படின்னு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதனால 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய சுக்கிரனுடைய ஒரு கலையம்சம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு கூடி வரும். எவ்வளவு நமக்கு நெருக்கடிகள் இருந்ததோ அந்த நெருக்கடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படுறதுனால கண்டிப்பாக கடினமான முயற்சிகள் எடுங்க. வளமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த நேரத்தில் இருந்து எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக உங்களுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் ஏற்படுறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலை மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அதே சமயம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை வச்சு பெயர்ச்சிகளை வச்சு உங்களுக்கு சொன்னதுங்க. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த தசாபுத்தி நடக்குது, இந்த கோச்சாரத்துக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு இணைவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்க. மேசராசி நாயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான சிறப்புகள் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதனால உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையுமே தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு வளம் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.